என்ன சாதனா, எல்லாம் ஓகே தானே? இந்த ட்ரெஸ் போதுமா இல்லை இன்னும் எதுவும் பார்க்குறியா? பார்க்குறதுனா பாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீனே இது போதும் போதும் சொன்னனால தான் இதோட நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 செட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு, உனக்கு சூப்பராக இருக்கும், எடுத்து தரலான்னு தான் பார்த்தேன். நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட. இப்போ மட்டும் சொல்லு, போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அச்சோ கார்த்தி, நீங்க வேற. நானே ஒரு 4 செட்டு எடுக்கலாம்னு தான் பார்த்தேன். நீங்க பார்த்தா 10 செட்டு எடுத்து வந்திருக்கீங்க. இதுவே எனக்கு அதிகம் தான், டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்காவே எடுத்து வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே 5-6 செட்டுனா வேணவே வேணாம்பா. இந்த துணி அதிகமாக வாங்குறதுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பப்போ வாங்கி போட்டுக்கணும் ஓகே, மொத்தமாக சேர்த்து வச்சிருந்து அப்புறம் அது சேரலை இது சேரலைன்னு எல்லாத்தையும் புதுசாக தூக்கி போடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. 2-3 செட்டு வாங்கினா போதும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் பார்த்தா 10 செட்டு வாங்கி வந்துட்டீங்க. எதுக்கு வீணா காசு செலவு பண்ணிக்கிட்டு? என்ன பண்ணுறது, நீ போட்டதே போட்டுட்டு வருவியா? இப்போ வேலைக்கு வேற போகிற, நீ நல்ல ட்ரெஸ்ஸாக போடுறது வேணாம்மா? துவைக்கவும் முடியாது, டெய்லியும் 2 நாளைக்கு ஒரு தடவை தானே துவைப்பேன், வச்சுக்க. இதில் என்ன இருக்குது? ட்ரெஸ் வாங்குற விஷயத்துலலாம் கணக்கு பண்ணக்கூடாது. வெளியில் போகும்போது நீட்டாக போகணும். வீட்டில் இருக்கும்போது கூட எப்படியும் போட்டுக்கலாம், கிழிஞ்சதை கூட போட்டுக்கிட்டு இருந்துடலாம். ஆனால் வெளியில் போகும்போது நீட்டாக போகணும்ல. இல்லை கார்த்தி, இதுக்கே இப்போ காசு ரொம்ப செலவாயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு சம்பளமும் மாதம் கொஞ்சம் கம்மியாக தானே தருவாங்க. சம்பளம் வாங்கினோன்னு தந்துடுறேன். மேடம், நீங்கள் சம்பளம் வாங்கி காசு தருவீங்கன்னு இப்போ உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தேன், அப்படி தானே? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இல்லைன்னு சொன்னனால இப்போ கூட்டியாவது நான் எடுத்து கொடுத்தோம்னா எனக்கு தோணாமல் விட்டுருச்சு. தோணிருச்சுன்னா வச்சுங்க, உங்கள்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன், நானே போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இப்போ டைம் இல்லைன்னா அதனால உங்களை கூட்டி வந்திருக்கேன். அதோடய உங்களுக்கு பிடிச்சதா எடுக்கணும்ல, அதனால தான். இந்த காசு தானே, அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. யாரோ மாதிரி பேசுகிறீங்க, அப்போ உங்களுக்கு நான் யாரோ தானே? இல்லை கார்த்தி, அப்படி இல்லை. அப்புறம் வேற எப்படி? ஒன்றும் இல்லை, நான் காசுலாம் ஒன்றும் தரல, போதுமா? அப்படி சொல்ல பழகிக்க. சும்மா என்னமோ யாரோ மாதிரி காசு தானே காசு தரேன்னு சொல்கிற. காசு இருந்தால் பத்திரமா வச்சுக்க, எதுக்காச்சும் யூஸ் ஆகும், சரியா? சும்மா என்கிட்ட தரம்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. அப்புறம் வேறு ஏதாச்சும் வேணுனாலும் என்கிட்ட கேளு. நம்ம கேட்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது. அப்பாட்டெல்லாம் கேட்க வேணாம், என்னட்டே கேளு. எதாக இருந்தாலும் நானே வாங்கி தரேன். இனிமேல் நீ கேட்காமலே எல்லாம் வாங்கி தருவேன். அப்படியே நான் மறந்துட்டாலும், நான் சரியான மறந்தி, நீ தான் ஞாபகப்படுத்தணும். பாத்தியா, உனக்கு ட்ரெஸ் இல்லைங்கிறதே மறந்துட்டு நீ சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் எதாக இருந்தாலும் வாங்கி தரேன். கார்த்தி, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? ஏன், என்னாச்சு? எதையும் மறந்துட்டியா? சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா கார்த்தி, நடந்து வரதெல்லாம் அசதியா இருக்கு. பஸ்லயும் போக முடியல, ஒரே அலுப்பா இருக்கா. ஒரு பிளேன் மட்டும் வாங்கி தந்தீங்கன்னு வச்சுக்கவே, செகண்ட்ல போய் வீட்டில் இறங்கிடலாம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. காலையிலே லேட்டாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு மெதுவாக கிளம்பி வரலாம்ல. 5 நிமிஷம் கூட ஆகல இங்கே வர்றதுக்கு. ஒரு சின்ன பிளேன் மட்டும் வாங்கி தரியா? அதே எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டக்குன்னு எங்கே போனாலும் போயிடலாம்ல. ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகல. நீங்களும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நான் மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் உனக்கு கொழுப்பு அதிகம் தாண்டி. ஒரு பேச்சுக்கு எதா இருந்தாலும் கேளுன்னு சொன்னா எப்படி குசும பண்ற பாத்தியா? இந்த குசும்பம் ஒரு நாள் எங்கே ஒளிச்சு வச்சிருந்தான்னு தெரியல. என்னப்பா, நீங்க தானப்பா எதா இருந்தாலும் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அதே மனசுல உள்ளதை கேட்டுட்டேன். இப்போ வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க. இதுக்கு தான் வாக்கே கொடுக்க கூடாது. வாக்கு கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணும். அப்புறம் காப்பாற்ற முடியலன்னா பின்னால எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல. நான் என்ன மன்னர் பெருமறையா? வாக்கு கொடுத்தா அப்படியே காப்பாத்துறதுக்கு பிளேன் தானே செய்ய சொல்லிட்டா போச்சு. உனக்கு இல்லாமையா? ஏன் கார்த்தி, என்னை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமே, யாரு பிடிக்காதுன்னு சொன்னது? இல்லை, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இப்போதான் கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை உங்களுக்கு பிடிக்கல, ஏமாத்திட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உன்னை யார் பிடிக்காதுன்னு சொன்னது? சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு பிடிக்கும். உண்மையை சொல்ல போனால் என் ஆள் மனசில் என்ன நீ இருந்துகிட்டே தான் இருக்க. அதுக்கப்புறம் டச்சு விட்டு போச்சா பார்க்காம, அதை விட அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உன்னை பார்த்தனா, ஏமாத்திட்டீங்களே புடியலேன்னு போய் சொல்லி தாலி கட்ட வச்சுட்டீங்களே, அந்த ஒரு இது தான். நீ என்ன பண்ணுவ? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாம் சரியாக வருமா? எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். அப்போ இனி உங்கள் ஒய்ஃபை ஏற்றுப்பீங்களா கார்த்தி? காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் சாதனா. நம்ம 2 பேரும் இப்போ மாதிரி எப்போவும் இருப்போம். அது போக்கில் போகட்டும். நமக்குள்ள லவ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணுன்னா வாழலாம், இல்லைன்னா நீனே புரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அதை பற்றிலாம் பேசாத. அதை பற்றிலாம் இப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கல்யாணுங்கிற ஐடியாவே போயிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா இனிமேல் எனக்கு அந்த ஐடியாவே வராது. பார்க்கலாம், லவ் வருதா என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். நம்ம முன்னப்பின்னா பழகுனது இல்லை, சின்ன வயசில் பழகுதுன்னு தானே, இப்போ பழகுனது இல்லை. அதனால எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலப்பா. நீ எதுவும் கோச்சிக்காத. சரி, நீ வீட்டுக்கு போ, எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். உனக்கு ஆட்டோ பிடிச்சி தட்டுமா? ஆட்டோவா? நீங்கள் வரலையாப்ப? பக்கத்தில் தானே இருக்குது ஸ்வேதா காலேஜ். ஆமாம், இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட வேணாம், 5 நிமிஷம் நடந்தாலே வந்துடும். எதுக்கு கேட்குற? காலேஜ் விட்ட டைம் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேயே வெளியிலே நிற்க சொல்கிறீங்களா? நான் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒரு வேளை ஆட்டோவில் போயிடும். இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் நீ எங்கே போகிறதுக்கு அவள் இங்கே வர சொல்லலாம்ல. நீ 2 கட்டப்பையும் தூக்கிட்டு போகணும்ல.
பக்கம் தானே, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நானும் எவ்வளவோ வெயிட்டை தூக்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு வெயிட்டா? 10 துணி இதுனா ஒரு வெயிட்டா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன். அவளை மட்டும் போயிடாம நிற்க சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடும். அப்போ சரி. அச்சோ, ஸ்வேதாக்கு ட்ரெஸ் எடுக்கலையே. நான் இப்போ போனால் அவள் ஏதாச்சும் நினச்சிப்பாளே. அவளுக்கு 2 செட் எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லைன்னா பையை பார்த்தானே ஏமாந்து போயிடுவாள். பாவம், சின்ன பொண்ணு தானே. அவள் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாள். இப்போ போன மாதமே அவளுக்கு 3 செட்டு எடுத்து கொடுத்தேன். அதை பற்றிலாம் அவன் நினைக்கவே மாட்டான். அதுவும் உனக்கு எடுத்து கொடுத்தோம்னா சுத்தமாக நினைக்கவே மாட்டான். அவளுக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கூட உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோன்னு தெரியாது. ஆனால் அவளுக்கு நீனா உயிர், ரொம்ப பிடிக்கும். நீ அண்ணியாக கிடச்சதுல அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீ வேணா சொல்லி பாருவே, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலைன்னா என்ன சொல்கிறான்னு கேளு. அப்போ தெரியும் நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு. சரி கிளம்புங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க கார்த்தி, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. நான் போயிடுறேன். மச்சான், என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? போய் பேசுடா. இன்னும் எத்தனை நாள் இப்படி பேசிக்கிட்டே இருப்ப? அவளும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருக்க. 2ல் 1 ஏதாச்சும் தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு போய் பேசுடா. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்பான். என்ன நடந்தாலும் சரி பேசலாம். கூட யாரும் நிற்கிறாங்களேடா. ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா போச்சுடா. சும்மாவே அவளுக்கு என்னை பிடிக்காது, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ அவங்க கூட யாரும் இருக்காங்க. இப்போ போய் ஏதாச்சும் சொல்லி பிரச்சனையாச்சுன்னா வச்சுக்க, சுத்தமாக என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாடா. நீ வாட்டுக்க ஏதாச்சும் கெடுத்து விட்டுறாதடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. என்ன பிரச்சனை வரப்போகுது? பார்த்தா அவங்களும் சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஃப்ரெண்டாக இருக்கும். என்ன சொந்தக்காரெலாம் இங்கே வரப்போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீ பேசிடு. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. தெரியாமல் பின்னாடியே சுற்றி தெரிஞ்சு வேஸ்ட்டு தானே. இவன் இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போகலாம், விடுவே. இல்லை மச்சான், பயமாக இருக்குடா. எல்லாம் சரியாக வருமா? நீ போய் சொல்கிறியா இல்லை நான் போய் பேசட்டுமா? நீ இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் போதும், நான் போய் பேசவா? அச்சோ அச்சோ மச்சான், நீ வாட்டுக்கு எடுத்து விட்டுறாதடா. அப்போ போய் ஒழுங்கா பேசு. என்ன ஸ்வேதா, போலாமா? யார் இந்த பசங்க? உன்னையே பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ பசங்கன்னா பொண்ணுங்களை பார்க்க தானே செய்வாங்க. உங்களுக்கு தெரியாததா? நீங்களும் இப்போ ஆஃபீஸ்க்குலாம் போறீங்க, காலேஜ்லாம் முடிச்சு தானே வந்திருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பசங்க பின்னாடி வந்தால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எப்படி இத்தனை வருஷம் இருந்தீங்களே எங்கள் அண்ணனுக்காக, அது மாதிரி என் ஹஸ்பண்டுக்காக நானும் யாரையும் திரும்பி பார்க்காம இருப்பேன். நமக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் நம்ம வீட்டிலே பார்ப்பாங்கல்ல, அப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறது தானே சரியாக வரும். கரெக்டாக சொன்ன ஸ்வேதா. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறதை விட கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணா அதில் வர சுவாரஸ்யமே தனிதான். அப்படியே உங்களை மாதிரியா? நாங்கள் என்ன இப்போ லவ் பண்ணிட்டா இருக்கோம்? நீ வேற. எங்கள் கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் இப்போ என்னமோ லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்பப்போ ரொமான்ஸ் ஓடுற மாதிரி இருக்கு, அப்பப்போ ஏதோ நடக்குது. எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நானும் நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு தான். நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. சரி வாங்க போகலாம். ஆமாம், 2 கட்ட பிள்ளை என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு வாங்கலை? ஸ்வேதா, உனக்கு 2 ட்ரெஸ் எடுக்கலாம் தான் சொன்னேன். உங்கள் அண்ணன் தான், நீ அப்படிலாம் நினைக்க மாட்டியா? ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டாராமே. அதுவும் எனக்கு எடுத்தோம்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். பார்த்தியா, நீ கேட்குற, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. யாரும் ஓரம் ஒன்றா தானே இருக்கும். 2 செட்டு பிடிச்சதை பார்த்து நீ எடுத்துக்கோ. அச்சோ அண்ணி, நான் சும்மா சொன்னேன். அண்ணன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எடுத்து கொடுக்காம வேற யாருக்கு அவன் எடுத்து கொடுப்பேன்? எடுத்து கொடுத்துருக்கானே, அது வரைக்கும் பெரிய விஷயம். நான் தான் சொல்லணும்னு நினச்சி அப்படியே மறந்துட்டேன். நல்ல வேளை 2 பேரும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்களா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ உனக்கு எடுக்கலைன்னு உனக்கு வருத்தமா இல்லையா? சத்தியமா இல்லை. வேற யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துருந்தா கூட எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ணன் நமக்கு எடுத்து கொடுக்காம எடுத்து கொடுக்குறானே, உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், போகலாம். ஸ்வேதா, சொல்லுங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? முதல்ல இருந்து இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானே கேட்கலான்னு பார்த்தேன். என்ன வேணும்? ஸ்வேதா, நான் உன்னை லவ் பண்ணுறது தெரியும், காலேஜுக்கே தெரியும். நீ தான் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறிய. இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. நான் தான் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேனே. சிரிச்சும் சொல்லிட்டேன், அழுதும் சொல்லிட்டேன், இன்டெரக்டாகவும் சொல்லிட்டேன், டேரக்டாகவும் சொல்லிட்டேன். எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்காம பின்னாடியே வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுப்பா. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணணும், அதான் எனக்கு பிடிக்கும். அப்போ இத்தனை நாள் உன் பின்னாடியே சுற்றினேனே, நான் என்ன லூஸா? நான் ஒன்று உங்களை சுத்த சொல்லி, நான் உங்களை சுத்த சொன்னேன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டேன் எனக்கு பிடிக்கல. நீங்களே பின்னாடி வந்தால் அதுக்கு ஒன்றும் நான் பொறுப்பாக முடியாது. இப்படி ரொம்ப திமிரா பேசிக்க இருக்காத. அழகா இருக்கணும் இதுவா? நீ ஒன்றும் அவ்வளோ அழகு கிடையாது. ஊரில் போய் பாருங்க எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு. உன் பின்னாடி சுற்றினா ரொம்பதான் பிகு பண்ணிக்கிற. பிறகு உலக அழகின் நினப்பு. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? உலகில் இல்லைன்னு தெரியுதுல்ல. யார் உன்னை பின்னாடி நாய் மாதிரி சுத்த சொன்னது? அவளா சுத்த சொன்னா? நீ தானே சுத்தின. சுத்திட்டு வந்து சுத்தினது இல்லாமல் உலக அழகி இல்லை உள்ளூர் அழகி இல்லைன்னு உன்கிட்ட வந்து கேட்டாங்களா அழகா இருக்கமா இல்லையான்னு? ஏங்க, நான் ஸ்வேதாட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் அவள் சொல்லுவாள். நீங்கள் எதுக்கு குறுக்க வரீங்க? இது இவளுக்கும் எனக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாம் சும்மா குறுக்க வராதியே. அப்படித்தாண்டா வருவேன், நான் அப்படித்தான் வருவேன். நான் வராமல் யார் வருவா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்கள் யாரை வேணால் எடுத்துகிட்டு போங்க. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. எங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுக்கு வரீங்க?
அவங்க என்னோட அண்ணி, அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க சொல்றதான் நான் கேட்பேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சரியா? நீ பேசுறதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க தான் கேட்பாங்க. அவங்கள எப்படி குறுக்க வராது நீ சொல்லுவேன். நீ முதல்ல வாயை மூடிட்டு போ. உன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது முதல்ல. இனிமேல் இந்த மாதிரி பண்ண அப்புறம் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பார்த்துக்க. முதல்ல உங்கள் பிரின்ஸ்பல்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நீ நான் அடங்குவேன். பெரிய ஊக பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லா பொண்ணுங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். பசங்கன்னா பொண்ணுங்க பின்னாடி சுத்ததான் செய்வாங்க. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கலாம். இல்லை எனக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனால் எப்போ பேசினாலும் சிடுன்னு பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் 3 வருஷமாக காலேஜில் எல்லாருக்குமே தெரியும் நான் சுற்றி என்ன பிரயோஜனம். டேய், மறுபடியும் ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கவே நான் பார்க்கதே சாந்தமாக இருப்பேன். ஏதாச்சும் கோவம் வந்துச்சு பக்கத்தில் என்ன கிடக்குனே பார்க்க மாட்டேன். மண்டையை பொழந்து விட்டுறேன். ஒழுங்கு மரியாதை போயிட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன். டே மச்சான், வாடா இன்னொரு நாள் பேசிக்கலாம். பார்க்கறதுக்கு தாண்டா சிம்பிளாக அடக்கமான பொண்ணு மாதிரி இருக்குது. பச்சாரி மாதிரி பேசுது. அதுக்கு ஸ்வேதா தேவலை போலாடா. வா நம்ம போயிடலாம். நான் பேச சொன்னது தப்பு தான்டா. இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். விடு, நம்மகிட்ட மாட்டாமல போயிடுவா. இன்னும் 4-5 மாதம் இந்த காலேஜில் தானே படிக்கணும். பார்த்துப்போம். பாருடா பாரு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பாரு. ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்வேதா. நான் வரேன். நான் வந்து நங்குன்னு எங்கே குத்தணுமோ அங்கே குத்துனா எல்லாம் அடங்கிடுவாங்க. பொம்பளை பிள்ளை தனியாக போகக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றுனா வந்துடுவாங்க பின்னாடியே. உங்களுக்கு பின்னாடியே சுற்றினா ஓகே சொல்லணும். நோ சொன்னால் அம்பிடுத்தேன். கோவம் பொத்துக்கிட்டு வருது. இவங்க பெரிய மன்மத ராசா உங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க. என்ன ஸ்வேதா, உங்கள் அண்ணி இப்படி பேசுகிறாங்க, நீ பார்த்துக்கிட்டே இருக்க? அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க. நீ முதல்ல வேலையை பார்த்துக்கிட்டு போ. உன்னால் என்ன முடியுமோ பண்ணு. வா ஸ்வேதா, நம்ம போகலாம். இவங்கள்ட்டலாம் இப்படி தான் பேசணும். நீ இப்படி பம்மிக்கிட்டே பேசுனேன்னு வச்சுக்க, இவங்க நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. எங்கே பம்மணுமோ அங்கே தான் பம்மணும். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். சரியா? வா போகலாம். மறுபடியும் ஏதாச்சும் வாழை ஆட்டினா சொல்லு. வாழை விட்ட நறுக்கிடு. சரிங்க, நீ வாங்க போகலாம். என்னடா இப்படி ஆயிடுச்சு? நீ தாண்டா இன்னொரு 4 மாதம் சுற்றி இருந்தாலாச்சும் ஓகே சொல்லியிருப்பா. நீ பார்க்குற வேலை எதுக்கு தாண்டா இப்படி பண்ணுற? என்ன மச்சான், நீ தானே நைட்டு பூரா ரூமில் புலப்பிக்கிட்டே இருந்த ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. பேசாமல் ஏதாச்சும் ஆசிட்டை ஊற்றிடுவோமான்னு கூட கேட்டியடா. வெறுப்பில் இருந்த. இப்போ என்னடா என்ன இப்படி சொல்கிற? ஆசிட்டை ஊற்றிடுவோமாடா? ஆத்தாடி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கடா. அதெல்லாம் வேணாம். வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி யோசிப்போம்டா. இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போடுவோம். அவங்க அண்ணி சரியான டெரராக இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. கொஞ்சம் டெரர் தான் போல். பார்த்துக்கலாம் விடு. ஆண்டி, என்ன ஆண்டி கார்த்தி ஆளே காணோம். நான் வரும்போது ஒன்றா வரலான்னு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ வர என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை, மெசேஜ் பண்ணுறாலும் ரிப்ளை பண்ணுறது இல்லை. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் இங்கே இருக்கிறது தெரியுமா தெரியாதா? சீக்கிரம் வந்துருக்கலாம்ல. ஒருவேளை நான் இருக்க வந்து லேட்டாக வராரா? இன்னும் ஆளக்கான பாருங்க. அந்த வேலைக்காரி அவளையும் ஆளக்கான 2 பேரும் ஒன்றா தானே போயிருப்பாங்க. இல்லைம்மா, கார்த்திக் ஏதாச்சும் வேலை இருக்கும். ஒவ்வொரு நாள் அப்படி தான் லேட்டாக வருவேன். அதுக்காக நீ வரணுங்கிறதுக்காக இல்லை. நீ வர்றதுலாம் தெரியவே தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ? அப்பெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவள் ஏதாச்சும் வேலை விஷயமா இருப்பேன். ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிறேன். விடு. இல்லை ஆண்டி, ஒரு வாரம் இருக்க போகிறோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இவர் தான் என்கிட்ட பேசுகிறதே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் வரவே இல்லை. நான் என்ன தான் பண்ணுறது? என்னம்மா, புதுசாக யாரோ வந்திருக்காங்க. விருந்தாடி வந்திருக்காங்களா? வந்து ரொம்ப நாளாக ஆச்சுன்னு பார்த்தேன். வந்துட்டாங்க போலயே. எப்படியாச்சும் மூக்கு வேர்த்துரும். கொஞ்ச நாள் வராமல் இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் போதும். வந்துடுவாங்களே. வந்தவங்கள வாங்கணும். முதல்ல கூப்பிட்டு பழகுடி. உனக்கு அண்ணியாக வர போகிறவங்க, அவங்கள போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? விடுங்க ஆண்டி, சின்ன பொண்ணு தானே, சொல்லிட்டு போகிறா விடுங்க. இப்போல்லாம் யார் அண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? பேர் சொல்லி தானே கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தால் அப்படி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தால் யாரும் கேட்க முடியும்? அம்மா, எனக்கு ஒன்று புரியலை. எனக்கு ஒரு அண்ணன் தானே இருக்காங்க. எனக்கு தான் அண்ணி இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடணும்? எனக்கெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட என்ன சொல்லவே இல்லையா? உண்மையை சொல்லு. எதுக்கு மறைச்சிக்கிட்டே தெரியுது? எப்படி இருந்தாலும் தெரிய தானே போகுது. நீ சும்மா வாயை மூடிட்டு இருடி. எதாக இருந்தாலும் வந்துடுவா. மூக்கு நுழைச்சிக்கிட்டு பெரிய மனுஷி மாதிரி. போ முதல்ல உள்ள. என்ன ஸ்வேதா சொல்கிற? உனக்கு அண்ணி இருக்காங்களா? ஆமாம், இவங்க சாதனா தான் எண்ணி. அம்மா உங்கள்கிட்ட சொல்லலையா? பாவம், எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் தானே இந்த வீட்டு மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா சாதனாதே மருமகனு. அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்காது. எங்கள் அண்ணன் கூட இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப பேசுறது இல்லைல்ல. காரணம் இதுதான். அம்மா மித்ரா, அவள் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் அவங்க அப்பனுக்கும் இவ சொந்தம் இல்லை. அதனால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்காத சரியா? என்ன பண்ணாலும் சரி, நீ தான் இந்த வீட்டு மருமக. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. டேய் முள்ளே போகுதில்ல நீ. நீ இப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டே திரி. ஒரு நாள் பூகம மாதிரி வெடிக்கும். அப்போ என்ன ஒன்று போறேன்னு பார்க்குறேன். என்னை உள்ளே போகிறதே வச்சுக்க. வாங்க நீ, நம்ம உள்ளே போகலாம். நீ உள்ளே போடி. அவள் வருவா. அவளுக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லணும்ல. நீ போ முதல்ல. நீ போ ஸ்வேதா, நான் வரேன். ஆமாம், நீ என்னடி போனால் காலத்தில் வரது இல்லையா? நல்லா ஊர் சுற்றிட்டு வர. அது என்ன 2 கட்டை பின்னாடியா துணி மாதிரி தெரியுது? ஆமாங்க அத்தை, கார்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன சொல்கிறீங்க? கார்த்தி வாங்கி கொடுத்தாரா? அத்தை
பார்த்தீங்களா என்னமோ தெரியாது சொன்னீங்க. நான் வந்து தங்குறது தெரிஞ்சு தானே எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நல்ல வேளை, இதுக்கு தான் அவருக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு ட்ரெஸ் இல்லையேன்னு எவ்வளோ கவலைப்பட்டு நீங்கள் கூட இருக்குன்னு சொன்னீங்களே. நான் பழைய ட்ரெஸ்ஸு யார்கிட்ட ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்னு உங்கள் தங்கச்சிட்டு ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு எனக்கு புதுசு வாங்கி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா அவர் என் மனசை எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறார். அவளை புரிஞ்சுக்காம நான் வாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கேன். நல்ல வேளை. நம்ம தான் அவன்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி வாங்கி கொடுத்துருப்பேன். சரி வாங்கிட்டு வந்துட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம்தான். நீ அதை ஏன்டி கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போ. இல்லை கொண்டா இங்கே வை, அவள் வந்து எடுத்துப்பா. இல்லைங்கத்த ட்ரெஸ்ஸு. என்ன ட்ரெஸ்ஸு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து இல்லை, உள்ளே கொண்டு வைக்க முடியாதா? முதல்ல உள்ளே கொண்டு வை. எப்படி எடுத்துருப்பாலும் என் கார்த்திக் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருப்பாரு. நான் வந்து பார்த்துக்கிறேன். வந்துட்டா அப்போதே வேலைக்காரி தானே நீ, சொன்னதை முதல்ல செய். பதிலுக்கு பதில் பேசுறதை வச்சுக்காத. ஆண்டி நீங்கள் முதல்ல இவளை கரெக்டாக வச்சுக்கோங்க. இவள் இஷ்டத்துக்கு விடுறனாலதே இவள் பேசுகிறத பாருங்கள். வாய்க்கு வாய் பேசுகிறா, எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் வருது. போடி முதல்ல மசம் நிற்காம ட்ரெஸ்ஸை கொண்டு மித்ரா ரூமு கீழே இருக்குது, அங்கே ரூமில் வச்சுட்டு நீ பாட்டுக்க போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வா. நல்லா இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு எடுத்துகிட்டு வா. அப்போ தான் மித்ராவுக்கு பிடிக்கும். நல்ல வாசனையாக குடிப்பா. சரியா? அப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பாடு? மித்ரா உனக்கு என்ன வேணும்? ஆண்டி எனக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் பிரியாணி லைட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது. வேணாம், இன்னும் ஒரு வாரம் இருக்க போகிறேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஓகே தான். அதுலேயும் சப்பாத்தியில் உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு அதை ஸ்டஃப் பண்ணி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். அதெல்லாம் அவளுக்கு என்னம்மா தெரிய போகுது? சப்பாத்தியே ஊர்லலாம் சாப்பிட்றதா இருக்குது. இட்லி தோசையே சாப்பிட மாட்டாங்க, வெறும் சோறு தான் திம்பாங்க. அவங்களாம் செய்ய போகிறாங்க, யூடியூப்பை பார்த்தாச்சும் செய்வா. போய் செஞ்சு கொடுப்போம். சரிங்கத்த. பார்த்தீங்களா ஆண்டி, நம்ம டின்னர் செய்ய சொன்னதுலே கதி கலங்கி போயிட்டா. இவளெல்லாம் இப்படி தான் வச்சுக்கணும். இவனே வேலைக்காரி மாதிரியா இருக்கா? ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் இவ்வளோ மினுன்னு என்னை விட அவள் தான் ஹாஸ்டலில் போட்டிருக்கா. இனிமேல் அந்த மாதிரி அவள் போடவே கூடாது. அவள் போடுறது பூரா நம்ம போட்டு இத்து போய் வச்சுருப்போம் பாருங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். இந்த மாதிரிலாம் அழகாக அனுப்புனா யாருக்குதான் மனசு மாறாது. இந்த மாதிரிலாம் அவளை போட விடாது ஆண்டி. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பு, இவளை இந்த மாதிரியே வச்சுக்கிறது. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தாம்மா. நான் காலையில் போகிறத பார்க்காம விட்டுட்டேன். இல்லாட்டினா உறிஞ்சி விட்டுட்டு ஸ்வேதாட்டு பழசெல்லாம் யாராச்சும் வாங்க வருவாங்கன்னு போட்டு வச்சுருக்கேன். அதையாச்சும் கொடுத்துருப்பேன். இவளை இந்த மாதிரிலாம் விடக்கூடாது. சரி விடுமா, அவள் போயிட்டு போகிற. அவளை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நைட்டுக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தருவா. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்புறம் கார்த்தி இருக்கேன்ல, அவன் பேச மாட்டேங்கிறான்னு சொன்னேன். என்ன ஏதுன்னு கேட்டு முடிவெடு. அவனை எப்படி விடக்கூடாதுமா. அவன் நோக்கத்துக்கு விட்டோம்னா அவன் நோக்கத்துக்கு தான் பண்ணுவேன். ஆமாங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். லவ் பண்ண மாட்டேன்னு பொறுமைக்கிட்டு இருந்தவனே நீங்கள் தானே பேசி என்னை லவ் பண்ண வச்சிங்க. அதனால் நீங்கள் சொல்கிறதான் இந்த விஷயத்தில் கேட்பேன். நீங்கள் தானே என்னை லவ் பண்ண வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சியே. அதனால் நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். கார்த்தி வரட்டும், பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒன்று என்கிட்ட ஒழுங்காக பேசணும், இல்லையா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருந்தேன் வாட்டுக்க. ஆமாம்மா, கட் அண்ட் ரைட்டாக ஏதாச்சும் ஒன்று கேட்டு விட்டு அவன் பாட்டுக்கு அவன் பிடிக்க விட்டோம்னா எதுவும் சரிப்பட்டு வராது. ஆமாங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவள் இஷ்டத்துக்கே எல்லாத்தையும் விடக்கூடாது. கார்த்தி வேறு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி வந்துருப்பாரு. எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு அவருக்கு தெரியும். பார்த்தீங்களா, 2 கட்டப்பை நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. நான் ஒரு வாரம் தான் தங்க போகிறேன், 2 ட்ரெஸ் எடுத்திருந்தா கூட போதும். ஆனால் அவர் நான் போட்ட ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு புதுசாக பார்த்து நான் போட்டு அழகு பார்க்கணுன்னு எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, இந்த விஷயம் நமக்கே தோணல. இல்லை, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. நான் கேட்காமலே வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருப்பேன். அவனை பற்றி எனக்கு தெரியாதா? என் புள்ள அப்படி. ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு கார்த்தி இன்னும் வரலையே, எங்கே போயிருப்பாரு? ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தெரிஞ்ச அவனுக்கு சீக்கிரம் வர தெரியாதாம்மா. ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும். இல்லைன்னா அவன் கையாலே உன்ட்ட கொண்டாந்து கொடுத்துருப்பேன்ல. இவள்கிட்டயா கொடுத்து அனுப்ப போகிறேன். ஏதோ விவரிச்சனான வேலை போல், அதனால தான் போயிட்டேன். அவன் வந்துடுவேன், நீ ஒன்று இது ஒன்றாத வா, நேரம் டீ போட்டுருப்பா, போய் குடிச்சிட்டு வருவான். இல்லைன்னா அவள் இஷ்டத்துக்கு பண்ணுவாள். அவளை உட்காரவே விடக்கூடாது, வேலை வாங்கணுமா, போகலாம். ஆமாங்க ஆண்டி, கரெக்டு, வாங்க போகலாம். அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அவள் எனக்கு ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் அவளை எனக்கு பிடிக்கல. வாங்க போகலாம்.